My dear students and parents, this is Daniel and welcome back to channel. All India quota செகண்ட் ரவுண்டுக்குரிய வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேகன்சி பொசிஷனை பார்க்கும்போது இந்திய அளவில் எஸ்பெஷலி 15% அந்த ஆல் இண்டியா கோட்டால சதவீத இடங்கள் மட்டும்தான் ஃபில் ஆகியிருக்கு. தட் மீன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து அன்ஃபில்டாக தான் இருக்குது. இது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இடங்கள் அப்படிங்கிறது தான் ஃபில் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 14% தான். 14% சீட்ஸ் மட்டும் தான் தமிழ்நாட்டிலையும் ஃபில் ஆகிருக்கு கவர்மெண்ட் காலேஜஸில். டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி சீட் அப்படிங்கிறது ஃபில் ஆயிருக்கு. நிறைய சீட்டுங்கிறது வேக்கண்டாக இருக்கு, எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆஸ் வெல் அஸ் இன் தமிழ்நாடு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நிறைய சீட்டுங்கிறது வேக்கண்டாக இருக்குது. ஸோ எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ சீட் ஆக்சுவலாக ஃபில் ஆகிருக்கு, இதன் மூலமாக நமக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிளியர் வேகன்சி. நமக்கு வந்து ரெண்டு விதமான வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் வேகன்சி, கிளியர் வேகன்சி அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் அப்படிங்கிறது வந்திருக்கு. கிளியர் வேகன்சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலேஜில் ஆக்சுவலாக எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்போ 100 சீட் இருக்குது அப்படின்னா 100 சீட்டில் எத்தனை மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே, அதாவது அன்ரிப்போர்ட்டட் சீட் எல்லாத்தையும் கிளியர் வேகன்சியில் கொண்டு வந்துருவாங்க. உதாரணத்துக்கு 100 சீட் இருக்கு, 10 பேர் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மிச்சம் 90 பேர் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த 90 இடங்களும் நமக்கு கிளியர் வேகன்சியில் வந்துடும். இப்போ அந்த விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அந்த 100 சீட்டில் எத்தனை மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, இப்போ 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 பேர்ல எத்தனை பேர் ரீ அலாட்மெண்ட் போறதாக அவங்களுடைய வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 5 பேர் வந்து நான் ரீ அலாட்மெண்ட் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த சீட் எல்லாம் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த விர்ச்சுவல் வேகன்சிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி விர்ச்சுவல், ஒன்லி வென் அந்த கேண்டிடேட்ஸுக்கு அவங்க விரும்பின காலேஜ் கிடைச்சதுன்னா மட்டும்தான் அந்த சீட் வந்து கிளியர் வேகன்சி கன்வெர்ட் ஆகும். ஆர் அதர்வைஸ் இட் வில் பி ரிமைன் ஆஸ் விர்ச்சுவல் வேகன்சியாகவே தான் இருக்கும். அது வந்து கிளியர் வேகன்சி, ரியல் வேகன்சியை கன்வெர்ட் ஆகாது. இதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் வேகன்சியில் நிறைய காலேஜஸில் நிறைய சீட் அப்படிங்கிறது வந்திருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியும் சரி, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாமே சரி, எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. இப்போ கிளியர் வேகன்சிலையும் இதே மாதிரி சினாரியோ அப்படிங்கிறது தான் இருக்குது. நான் 1 by 1 உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ சீட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். மொத்தமாக 8651 இடங்கள் முதல் சுற்றில் 15% சீட்ஸில் இருந்துச்சு. இதில் நான் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணேன்னா, எய்ம்ஸ், ஜிப்மரில் இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணலை, ஏஎஃப்எம்சி போன இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அக்ராஸ் இந்தியா, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஆல் இண்டியா 15% கோட்டாவில் மட்டும் 8651 இடங்கள் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டுடைய கிளியர் வேகன்சியில பாத்தீங்கன்னா 6739 இடங்கள் கிளியர் வேகன்சியில வந்திருக்கு. ஆல் ஓவர் இந்தியா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வேகன்சிங்கிறது நிறையவே இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய கல்லூரிகள்ல சீட்டுங்கிறது புதுசா உள்ள வந்திருக்கு. ஸோ அதனாலதான் இவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு 1200 சீட்டுங்கிறது புதுசா உள்ள வந்திருக்காங்க. அதுபோக 970 இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் காலேஜஸ்ல நியூ எம்பிபிஎஸ் சீட்டை செகண்ட் ரவுண்ட்ல உள்ள கொண்டு வந்துருக்காங்க. அது எல்லாமே இந்த கிளியர் வேகன்சில இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் 6730 இடங்கள் ஃபில் ஆகலை, வேக்கண்டாக தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தலாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய 15% இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 786 இடங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டுடைய முடிவில் கிளியர் வேகன்சியில 677 இடங்கள் வேக்கண்டா இருக்கு, விச் மீன்ஸ் 13.9% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அன்ஃபில்டா இருக்கு. ஸோ அப்போ இந்த சீட் எதுவுமே நமக்கு ஃபில் ஆகவே இல்லை. அப்போ அந்த டோட்டல் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்ங்கிறது 13.9%, 14% சீட்ஸ் தான் நமக்கு தமிழ்நாட்டில் ஃபில் ஆயிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா தான் புதுசாக கவர்மெண்ட் காலேஜஸ், புதுசாக கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் உள்ள வந்துச்சு. தமிழ்நாட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, கவர்மெண்ட் காலேஜஸ்ல எந்த சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அதனால தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் பண்ண மாணவர்கள் அப்படிங்கிறது 14% மாணவர்கள் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் வைஸ், காலேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்எம்சியை தவிர வேற எந்த காலேஜ்லையும் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாம தான் இருக்கிறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் 2770 இடங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது டீம்டு யூனிவர்சிட்டியில. அதில் 1159 இடங்கள் வேக்கன்சியில வந்திருக்கு, விச் மீன்ஸ் 58% அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் 800 இடங்கள் இருந்துச்சு. 800 இடங்கள்ல 394 இடங்கள்
ஃபில் ஆகி வேகன்சியில் இருக்குது. விச் மீன்ஸ் 50.8%, ஏன்னா 51% வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இப்போ பாதிக்கு பாதி தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி டீம்டு யூனிவர்சிட்டியில் வேகன்சி இருக்குது. இப்போ கட் ஆஃப் மார்க்ஸுக்கு வருவோம். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கட் ஆஃப் மார்க்ஸ் தான். சார் கட் ஆஃப் மார்க் என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், எங்களுக்கு தேவை கட் ஆஃப் மார்க். கட் ஆஃப் மார்க் எப்படி வரும்? குறையுமா, ஏறுமா, இல்லை அப்படியே இருக்குமா அப்படிங்கிறதா நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சீட் வந்து அன்ஃபில்டாக இருக்குது. இது இந்திய அளவில் 2% இடங்கள் தான் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்கை விட செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் மார்க் குறையும். ஆனால் எவ்வளவு குறையும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 5 மார்க் குறைஞ்சிரும், 10 மார்க் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு தான். ஆனால் ரேங்க்ல வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த 2025 கவுன்சிலிங்குடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 21,000 ரேங்க் சம்திங்ல ஓப்பன் கேட்டகரியில சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 23,000 ரேங்க் வரைக்கும், 22,000 23,000 ரேங்க் வரைக்கும் செகண்ட் ரவுண்டுக்கு ரேங்க் பொசிஷன், க்ளோசிங் ரேங்க் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு அடிஷனாக ஒரு 1,500 to 2,000 ரேங்க் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அக்ராஸ் ஈச் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லா கேட்டகரியிலுமே இந்த ரேங்க்ல வேரியேஷன் அப்படிங்கிறது வரும். மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் இடையில ஒரு 4 to 5 மார்க்ஸ் வரைக்கும் நமக்கு வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு, எஸ்சி அண்ட் எஸ்டியில் ஒரு 7 to 8 மார்க்ஸ் வரைக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது 2,170 இடங்கள் புதிதாக நமக்கு அரசு மருத்துவ கல்லூரிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஏன் இவ்வளோ சீட் ஃபில் ஆகலை சார், ஏன் 2% இடங்கள் மட்டும் தான் ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்குமே ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்த பெரும்பான்மையான மாணவர்கள் எல்லாருமே வேற வேற மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நமக்கு வந்து 14% சீட்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த இதுல 14% ஆஃப் சீட்ஸ் மாணவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ மற்ற இடங்கள்லாம் அலாட் ஆச்சு, அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. உதாரணத்துக்கு கேரளா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம், தெலுங்கானாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கலாம், வாட் எவர், எந்த காலேஜா வேணா இருக்கலாங்க, எந்த ஸ்டேட்டா வேணா இருக்கலாம். அவங்க எல்லா காலேஜஸும் நீங்க எப்படி தமிழ்நாட்டு காலேஜஸை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்களில் உள்ள காலேஜஸ் எல்லாம் சாய்ஸ் லிஸ்ட்ல போட்டீங்களோ, இதே மாதிரி தான் மதிப்பெண்கள் அதிகமாக வாங்கின மாணவர்கள் எல்லா ஸ்டேட்ல உள்ள காலேஜஸையும் போட்டிருப்பாங்க. எல்லா மாணவர்கள், எல்லா பெற்றோர்களுக்குமே அவங்கவுங்க ஹோம் டவுன்ல மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிறதா ஆசையா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுடைய சொந்த மாநிலத்துல படிக்கணும் அப்படிங்கிறதா ஆசையா இருக்கும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது, எல்லா வருஷமும் தான். ஆனா இந்த வருஷம் அந்த பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்பவே கம்மியா தான் ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். விச் மீன்ஸ் நிறைய சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த இது அப்படிங்கிறது ஒருவேளை இந்த 2,170 சீட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 14% அப்படிங்கிறது வந்து வெகு குறைவான சீட்டு தான் ஃபில் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அப்போ இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த கிளியரா பார்க்க முடியுது, என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழக மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால சீட்டு அதிகமாக எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். ஒருவேளை உங்ககிட்ட நல்ல மதிப்பெண்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சதுன்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதன் மூலமா தமிழக மாணவர்களுக்கு ஸ்டேட் கோட்டா சீட் நீங்க ரிசைன் பண்ணும்போது ஸ்டேட் கோட்டால தமிழக மாணவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். செகண்ட் ரவுண்ட்ல தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் இன்க்ரீஸ் இல்லைங்கிறதுனால நமக்கு மதிப்பெண்கள் பெரிய அளவில் வேரியேஷன் ஆகவே ஆகாதுங்க. அப்போ ஸ்லைட் வேரியேஷன் தான் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மதிப்பெண்களை குறைக்கணும், கட் ஆஃப் மார்க் செகண்ட் ரவுண்ட்ல குறையணும்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்கள் அவங்களுக்கு விரும்பின காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சா இந்த சீட்டை விட்டுட்டு அங்கே போனாங்க அப்படின்னா நமக்கு இங்கே சீட்டு மார்க் அப்படிங்கிறது குறையும். ஸோ இது மாணவர்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் அவங்க எதையும் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் தே ஹாவ் செக்யூர்ட் அ குட் ஸ்கோர் அண்ட் அவங்களுக்கு அவங்க பிடித்த கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான எல்லா விதமான உரிமையும் இருக்கு. அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், ட்ரீம் காலேஜ், நீங்கள் வாட் எவர் மேபி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரீம் காலேஜாக கோயம்புத்தூர் இருக்கலாம், மதுரை இருக்கலாம், திருநெல்வேலி இருக்கலாம், எம்எம்சி இருக்கலாம், ஸ்டான்லி இருக்கலாம், கீழ்பாக் இருக்கலாம், எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜோ அந்த காலேஜ், ஒருவேளை நீங்கள் அதே காலேஜில் கூட ஸ்டேட் கோட்டாவில் இப்போ இருக்கிறேன் சார், நான் ஸ்டேட்டில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், எம்எம்சியில் ஜாயின் பண்ணிட்டேன், கீழ்பாக்கில் ஜாயின் பண்ணிட்டேன், ஸ்டான்லியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை அதே எம்எம்சியை, அதே ஸ்டான்லியை, அதே கீழ்பாக், அதே கோயம்புத்தூர், அதே மதுரையை உங்களுடைய ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ கெட் இந்த செகண்ட் ரவுண்ட் அந்த சீட்டுக்கு நீங்கள் மாறிக்கலாம். இப்படி மாறும்போது தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் வேகன்சி உருவாகும், கட் ஆஃப் மார்க் குறையும். கம்மிங் டு த டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டி போன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 215 மார்க்குக்கு சீட்டு க்ளோஸ் ஆச்சு.
இந்த ஒரு செகண்ட் ரவுண்ட்ல 215 மார்க்கை விட கீழே குறையுமா அப்படின்னு கேட்டா அதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. குறையணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் குறைவதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் யாரை ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்காத எல்லா மாணவர்களுமே ஆல் இண்டியா கோட்டாவுடைய டீம் யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் காம்படிஷன் போன வருஷம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதற்கு முந்தின வருஷமும் இதே சினாரியோ தான். அப்போ இந்த வருஷமும் இதே சினாரியோ அப்படிங்கிறது இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் 215 மார்க் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு செகண்ட் ரவுண்டில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைந்து போகும். அப்போ 215க்கு கீழே மார்க் இருக்கு அப்படின்னா யூ கேன் பிளான் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் பிடிஎஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிடிஎஸ் யோசிச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் வந்து ஆயுஷ் கோர்சஸ் போகணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஆயுஷ் கோர்சஸ் பற்றி யோசிங்க. வாட் எவர் த பிளான் தட் யூ ஹேவ் அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அதற்குரிய பிளானையும் நீங்கள் செய்யலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 250 மார்க்ஸ் கீழே இருக்கிறீங்க, ஒரு 300 மார்க்ஸ் கீழே இருக்கிறீங்க அப்படின்னாலே டீம்டு யூனிவர்சிட்டி செகண்ட் ரவுண்டுக்குரிய பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் தெரிகிறது. 250க்கு கீழே வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை அப்ராடில் போய் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்எம்சி கைட்லைன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மிஸ்பா அகாடமிலேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த யூனிவர்சிட்டிஸ்க்குரிய அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை நான் வந்து இந்தியாவில் எனக்கு வாய்ப்பு கம்மி தாங்கிறது எனக்கு தெரியுது, ஐ எம் ரெடி டு கோ ஃபார் அப்ராட் கண்ட்ரீஸ் அப்படின்னு நினச்சா நல்ல கண்ட்ரீஸை சூஸ் பண்ணுங்கள். எல்லா கண்ட்ரீஸும் என்எம்சி நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல, எல்லா யூனிவர்சிட்டியும் ஃபுல்ஃபில் பண்ணுறதில்ல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் நீங்கள் வந்து அப்ராடில் போய் படிக்கலாம். இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பிளான் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு நல்ல பட்ஜெட் இருக்குது, ஓரளவுக்கு மதிப்பெண்கள் இருக்குது, ஒரு 300+ மார்க் இருக்குது, ஒரு 250+ மார்க் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறைய சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸுங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக யோசிக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில் செகண்ட் ரவுண்டில் ஃபீஸை கொஞ்சம் குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு 22 lakhs 23 lakhs 21 lakhs இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில் சில கல்லூரிகள் செகண்ட் ரவுண்டில் ஃபீஸ் கம்மி பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து எந்தெந்த காலேஜஸ் எந்த யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.